Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் டீ கடைக்கு போனாலே இந்த பலகாரம் இல்லாம டீ கடை இருக்காது. சூப்பரான ஒரு சுகியம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுகியம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் சூடானதும் ஒரு 1/2 கப் கோகோனட் துருவினது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது கொஞ்சம் குக் நான் இன்றைக்கி 1 கப்பு சர்க்கரை தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது மாதிரி 1 கப்பு மூங் டால் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை 1 கப்பு சேர்த்து கொடுத்துக்கலாம். இதுக்கு கூட நான் வேக வச்ச மூங் டாலையும் சேர்த்துக்கிறேன். மூங் டால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் மூங் டாலுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சு எடுங்க. அப்போ கரெக்டாக நமக்கு குக்காகி கிடைக்கும். கரெக்டாக ஓவர் குக் ஆகாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். நீங்கள் மூங் டால் எடுத்து கையில் வச்சு நசுக்கி பார்க்கும்போது உடையிறது மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது நம்ம விட்டுருக்கிற சர்க்கரை வாட்டருக்கு கூட இந்த மூங் டால் நல்லா குக் ஆகும். ஸோ அப்போ சர்க்கரை வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அந்த தேங்காய் நம்ம போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ நம்மளோட சர்க்கரை வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்கண்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஸ்பூனோட பேக் சைட்லேயே நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போது கொஞ்சம் நம்மளுடைய அந்த சிறுபயிறு நல்லா உடஞ்சி கிடைக்கும். நம்மளோட ரெசிபிக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் மேஷ்டாகி இருக்கும். கொஞ்சம் நம்ம கடித்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த சுகியம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி கொடுத்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது. இப்படியே நம்ம கைகளாலேயே நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு உருட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் செய்யும்போது. நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி அழகாக நமக்கு உருண்டை கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் பயறு வேகாமல் இருந்துச்சுன்னா நம்ம உருண்டும் போது அது வெடித்து வரும். நம்ம மாவில் முக்கி போடும்போது கூட ஆயிலில் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிரும். ஸோ அதனால் அது குக் பண்ணும்போது கரெக்டாக குக் பண்ணி கரெக்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு அவுட் சைட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கிறேன் கிறிஸ்பினஸுக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கலர் பவுடர் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் நீங்கள் டால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே சேர்த்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நான் அங்கே மறந்துட்டு அதனால் மாவில் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு தோசை மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட உருண்டைகளை இதில் முக்கி போடும்போது கரெக்டாக கோட்டிங் கிடைக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சுடட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மூங் டால் உருண்டைகளை இதில் போட்டு ஸ்பூனாலேயே இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து நம்மளுடைய ஆயிலில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அவுட் சைட் லேயர் மட்டும்தான் நமக்கு குக்காகி கிடைக்கணும். உள்ளாடி நம்மளுடைய டால் எல்லாமே நம்ம குக் பண்ணி தான் உருண்டையாக வச்சுருந்தோம். ஸோ இந்த அவுட் சைட் மாவு மட்டும் நல்லா குக் ஆகணும். இது சீக்கிரமாகவே நமக்கு குக்காகி கிடச்சிடும். லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளுடைய சுகியம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கரண்டிலையும் எடுத்து போடலாம், இல்லை கைகளில் கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம்.
போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து குக்காகி கிடச்சிரும். ஸோ நான் இந்த மாதிரியே நான் மீதி இருக்கிற எல்லா பேட்டரையும் முக்கி நான் குக் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான சுகியம் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.